அவருடைய உறவினர் வீட்டுக்கு அவருடைய மைத்தனர் வீட்டுக்கான ரெய்டு மூலமா அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி கொடுக்கறதான ஒரு விமர்சனம் இருந்திருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லேயும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ, நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். அவர் சொன்ன கருத்தில் ஒன்று ஒரு நல்ல அரசியல்வாதி சொன்ன கருத்தாக இருக்கிறது, மற்றொன்று மிரட்டுகின்ற பாணியில் இருக்கிறது. அவர் ஏற்கனவே அதிமுகவில் பலனடைந்தவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், ஏன் அமைச்சராக கூட இருந்தவர். அப்படி இருந்த அவர் அதிமுகவை பற்றி நன்கு தெரிந்தவர். அதிமுக என்ற அந்த மாபெரும் இயக்கம் யாரை கண்டும் பயப்படாது, அஞ்சாது, இது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் பணியாது. கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவோம். ஒரு ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி அமையும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.